நட்புகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமரில் ப்ரொனவுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாமே கொரோனா லீவில் வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அதே சமயத்தில் நீங்கள் நல்லாவும் படிக்கணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொனவுன் என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது பிரதி பெயர்ச்சொல். ஒருவரை பற்றி முதல் தடவை பெயர் சொல்லி பேசும்போது அடுத்தடுத்து நம்ம அவரை பற்றி பேசும்போது அவர் பெயரை சொல்லாமல் அவன், அவள், அது அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்போ அதில் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது ஐ ஹியர்ட் எ தண்டர் அப்படின்னா நான் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். தண்டர்னா உங்களுக்கு சத்தம். யூ கேன் டூ திஸ் ஒர்க், உன்னால் இந்த வேலையை செய்ய முடியும். ஹி ஹர்ட் ஹிம்செல்ஃப் இன் த கார் ரேஸ், அவன் கார் பந்தயத்தில் போகும்போது அவனுக்கு அவனே காயப்படுத்தி கொண்டான். வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ் ஃபார் த ஷோ, அதாவது இந்த ஷோவை வந்து நாங்களே சொந்தமாக தயாரித்தோம். த பப்பி இஸ் கிளீனிங் இட்ஸ் செல்ஃப் வித் இட்ஸ் டாங், அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, தன்னோட நாக்கால் தன் உடம்பை தானே சுத்தப்படுத்திக்குது. ஐ ட்ரெஸ்டு மை செல்ஃப் வெல் ஃபார் த கிராண்ட் பார்ட்டி, இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக எனக்கு நானே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். சம் பீப்புள் ஆல்வேஸ் டாக் அபவுட் தம்செல்ஸ், சில பேரை பார்த்திங்கன்னா தனக்குத்தானே பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தனக்குத்தானே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு ப்ரொனவுனில் வந்துடும். இப்போ இதிலே நம்ம வந்து எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்கலாம். தே ஹவ் 3 பர்சன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்மை. நான் செய்தேன், நான் சாப்பிட்டேன், நான் பார்த்தேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்துடும் தன்மை. செகண்ட் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ, நமக்கு எதிர்ப்புறம் உள்ளவங்களை பார்த்து நம்ம பேசுகிறது. நீ செய்தாயா, நீ போனாயா, நீ பார்த்தாயா அப்படின்னு நமக்கு எதிர்ப்புறம் உள்ளவங்களை பார்த்து நம்ம பேசுகிறது தான் செகண்ட் பர்சன் சொல்லுவோம். தட் இஸ் த முன்னிலை. தேர்ட் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல இல்லாத ஒருவரை பற்றி, ஒரு பொருளை பற்றி பேசுகிறது தான் தேர்ட் பர்சன், அதாவது தட் இஸ் படற்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசும்போது மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினன், அதாவது ஆண்பால் பெண்பாலை பற்றி பேசும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ அப்படின்னா நான் சிங்குலரில், மை என்னுடைய, மைன் என்னுடைய, தூ போட மறந்துட்டேன் பார்த்துங்க, மீ எனக்கு, என்னை. அதே வந்து நம்ம ஃப்ளூரலில் பன்மையில் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், வி நாங்கள், அவர் நம்முடைய, அவர்ஸ் நம்முடையவை, அஸ் எங்களுக்கு அல்லது எங்களைன்னு சொல்லலாம். இப்போ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனில் கொஞ்சம் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ காட் ஏ ஃப்ரீ பாஸ், நான் இலவச அட்டை வாங்கினேன். ஹீ இஸ் மை எல்டர் பிரதர், அவர் எனது மூத்த சகோதரர். மை ஃபாதர் கிவ் மீ எ கேமரா, என்னுடைய அப்பா எனக்கு ஒரு கேமரா கொடுத்தாரு. மீ அதுவும் உங்களுக்கு ப்ரொனவுனில் வந்துடும், அதை பார்த்துங்க. த பால் இஸ் மைன், இந்த பந்து வந்து என்னுடையது. 5 பார்த்தீங்கன்னா ஹி இஸ் டாலர் தென் மீ, அவன் என்னை விட உயரமானவன். நம்ம தென் படிச்சிருப்போம், அவங்க ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஹி இஸ் டாலர் தென் மீ, அவன் என்னை விட உயரமானவன். அப்படிங்கும்போது அந்த மீ அண்டர்லைன் செய்ய மறந்துட்டேன் பார்த்துங்க. வி ஆர் பிஸி நவ், நாங்கள் இப்போ ரொம்ப வேலையாக இருக்கோம். வி லவ் அவர் கண்ட்ரி, நாங்கள் வந்து எங்கள் நாட்டை ரொம்ப நேசிக்கிறோம். தீஸ் புக்ஸ் ஆர் அவர்ஸ், இந்த புத்தகங்கள் அவர்களுடையது. சி கால்டஸ் கெஸ்ட், அவள் வந்து எங்களை விருந்துக்கு கூப்பிட்ருக்கா, விருந்தினராக கூப்பிட்ருக்கா. திஸ் இஸ் மை வாட்ச், இது என்னுடைய வாட்ச். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5th ஒன், அந்த 5வதுல மீயும் அந்த 9th அதாவது 9வதுல அஸ்ஸும் அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன், அதை பார்த்துங்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனில் உச்சரிக்கக்கூடியது. இதே நம்ம செகண்ட் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்குலரில் வந்து யூ அப்படிங்கிறது வந்து நீ, நீங்கள், நீர் அப்படின்னு சொல்லுவோம். நீர்னால் இங்கே தண்ணின்னு நினச்சிக்காதீங்க, அதாவது நீர், நீ வீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். யுவர் அப்படின்னா உன்னுடைய, அதுவே வந்து ப்ளூரல் எடுத்துங்க. யூ அப்படின்னா உனக்கு, உன்னை. யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடைய. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் எ குட் கேர்ள், நீ ஒரு நல்ல பொண்ணு. திஸ் இஸ் யுவர் கார்டன், அதாவது இது உன்னுடைய தோட்டம். யுவர் டீம் இஸ் வெரி பிரில்லியன்ட், உன்னுடைய குழு வந்து ரொம்ப புத்திசாலியானது. திஸ் வாட்ச் இஸ் யுவர், இந்த கடிகாரம் உங்களுடையது. வேர் இஸ் யுவர் ஹவுஸ், உங்களோட வீடு எங்கே இருக்குது. இப்படி யூ, யுவர், யுவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு எதிர்க்க உள்ளவங்களை பார்த்து நாம் பேசுகிறது. இது தட் இஸ் த முன்னிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன், இதுதான் வந்து அந்த இடத்துல இல்லாத ஒருவரை பற்றியோ ஒன்றை பற்றியோ பேசுகிறது படற்கை அப்படின்னு சொல்லலாம். அதில் சிங்குலர் பார்த்திங்கன்னா மேஸ்குலினில் வந்து ஹீ, ஹிஸ், ஹிம். ஹீனா அவன், ஹிஸ் அவனுடைய, ஹிம் அவனுக்கு அவனை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் மை கசன், அவன் என்னுடைய உறவினன். ஹிஸ் நேம் இஸ் ராமன், அவனுடைய பெயர் ராமன். ஐ ஹேவ் ஹிம் எ ப்ரெசன்ட், நான் அவனுக்கு ப்ரெசன்ட் கொடுத்தேன். அதாவது ஹிம் அவனுக்கு. ஃபெமினன் ஜெண்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி அவள், ஹர் அவளுடைய, ஹர்ஸ் அவளுடையது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். சி இஸ் மை சிஸ்டர், அவள் என்னுடைய சகோதரி.
ஹர் நேம் இஸ் புவனா, அவளுடைய பெயர் வந்து புவனா. திஸ் ஹவுஸ் இஸ் ஹர்ஸ், இந்த வீடு வந்து அவளுடையது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியூட்டர் ஜெண்டர் எடுத்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு அக்ரணி பொருட்கள் எல்லாமே இதில் வந்துடும். அது வந்து நம்ம ரொம்ப மரியாதையாக சொல்ல மாட்டோம், இட் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, ஹீசின்னு உச்சரிக்க மாட்டோம். இப்போ இட் அது இது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் இது ரெண்டு தான் இருக்குது. பட் நம்ம இடத்திற்கு ஏற்றாறு போல இதை நம்ம பயன்படுத்திக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் அப்படின்னா அது இது. இட் இஸ் மை பெட் டாக், இது வந்து என்னுடைய செல்ல நாய். அதே இட்டு தான் அடுத்து வந்திருக்கு பாருங்கள், ஐ லவ் இட் வெரி மச், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நேம் இஸ் ரோசி, அதனுடைய பெயர் ரோசி. இப்படி நம்ம இட்ஸை வச்சு நம்ம பேசுகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக ஃப்ளூரலில் நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ வந்து அவன் அவர்கள் அவைகள் அப்படின்னு நம்ம ப்ளூரலில் எப்படி நம்ம பன்மையில் சொல்லுவோம் அப்படின்னா, ஆல் ஜெண்டரையும் தே அவர்கள், தியர் அவர்களுடைய, தியர்ஸ் அவர்களுடையது, தம் அவைகளை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ், அவர்கள் வந்து என்னோட சொந்தக்காரவங்க. தியர் ஹவுஸ் இஸ் அட் திருநகர், அவர்களுடைய வீடு வந்து திருநகரில் இருக்குது. திஸ் ஃபீல்டு இஸ் தியர்ஸ், இந்த நிலம் வந்து அவர்களுடையது. ஐ இன்வைட்டட் தம் ஹர், நான் தான் அவைகளை அழைத்தேன். இப்போ தம்ங்கும்போது அவைகளை, அதாவது இன்வைட்டட் அழைத்தேன். இங்கே வந்து நான் ஐ இன்வைட்டட் ஹர் அப்படின்னா நான் தான் அவைகளை இங்கு அழைத்தேன் அப்படின்னு வரும். இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க, அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு. பட் இது வந்து நம்ம இதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக தனியாக பார்த்தா தான் அதுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போ அதோட பெயர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னா தே ஆர் கெஸ்ட், அவர்கள் வந்து விருந்தினர்கள் அப்படின்னு மொட்டையாக சொல்கிறோம் இல்லையா, பர்சனலாக சொல்கிறது. இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹி ஹிம்செல்ஃப் டிட் த கால்குலேஷன், அதாவது அவன் தனக்குத்தானே மதிப்பிட்டு கொண்டான் அப்படின்னா. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம வீடியோவை போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போ எம்பட்டிக் ப்ரொனவுன் அப்படின்னா யூ மஸ்ட் டூ நவ் அப்படின்னு அர்த்தம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா தட் இஸ் ஹிஸ் ஹவுஸ், இது அவளுடைய, பர்டிகுலராக ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறது. திஸ் தோஸ் அந்த மாதிரி சொல்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனில் வந்துடும். தட் இஸ் ஹிஸ் ஹவுஸ்னால் இது அவளுடைய வீடு. அடுத்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன், திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ரகு ஹூ இஸ் மை ஒய்ஃப், அதாவது உறவினர்களை பற்றி, சொந்தங்களை பற்றி பேசும்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக அது வந்துடும். 6 பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், இது பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், வாட் இஸ் யுவர் நேம், அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம். இதை பற்றியும் நல்லாவே தெரியும். அதை நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம சொல்லுவோம். இப்போ 7 பார்த்திங்கன்னா இன்டெஃபனைட், அதாவது டெஃபினட்டாக அப்படின்னு கேட்போம். இன்டெஃபனைட் ப்ரொனவுன் அப்படின்னா மெனி அட்டண்டட் த மீட்டிங், அதாவது அந்த கூட்டத்தில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. மெனி அதாவது வரையறையற்ற, அந்த மாதிரி சொற்களை நம்ம உச்சரிக்கும் போது இன்டெஃபனைட் ப்ரொனவுனில் வந்துடும். பர்டிகுலராக சொல்ல முடியாது, அதாவது வரையறையற்ற, கணக்கிடப்படாத அந்த மாதிரி சொற்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு இன்டெஃபினிட் ப்ரொனவுன் வரும். இப்போ லாஸ்ட் 8 ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா எய்தர் யூ, அதாவது நீ வா, ஆர் ஐ சுட் கம், அல்லது நான் வருகிறேன், அதாவது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று பல சொல்லும்போது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனில் வந்துடும். இவ்வளவு தான் மாணவ செல்வங்களே. இதை ஜஸ்ட்டு நீங்கள் பெயர் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் நல்லா பார்க்கலாம். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.